இருந்தார். யாகத்தின் முடிவில் அவையின் நடுவே சிவனார் வில் ஒரு வண்டியில் வைத்து இழுத்து வரப்பட்டது. வில்லை பார்த்ததுமே பாதி பேர் திகைத்து போனார்கள். பல பேர் முயற்சி செய்தும் தோற்று போனார்கள். கடைசியில் விஸ்வாமித்திர முனிவர் ஆணையிடும் பாங்கில் ராமனை நோக்கினார். ராமச்சந்திர பிரபு சிவ தனுசுவை கையால் தூக்கினான். அவனுடைய பேரழகையும் கம்பீரத்தையும் முகத்தில் தெரியும் அகத்தின் அழகையும் கண்ட அவையோர் இந்த புண்ணிய புருஷனை வில்லை வளைத்து சீதா தேவியின் திருக்கரங்களை பற்ற வேண்டுமென்று விரும்பினார்கள். ராமன் வில்லை தூக்கி நிறுத்தினான். நாணேற்றுவதற்காக வில்லை வளைத்தான். அந்த வில்லை வளைப்பதற்கு தேவையான சக்தியை காட்டிலும் அதிக சக்தி ராமனிடம் இருந்தது. அவன் வில்லை வளைத்தபோது அது நடுவில் இரண்டாக ஒடிந்து போனது. அப்போது எழுந்த சத்தம் இடி இடித்ததைப் போலவும் பூகம்பத்தைப் போலவும் இருந்தது. விஸ்வாமித்திரரையும் ஜனக மன்னரையும் ரகுகுல இளவரசர்களையும் தவிர மற்ற அவையினர் நடுநடுங்கி போனார்கள். ஜனகர் மிகவும் மகிழ்ந்து, தசரதனின் மகனான ராமனின் வீரத்தை கண்டேன்,